வணக்கம். இன்னைக்கு ரெண்டு வகையான பூண்டு கார சட்னி பார்க்க போறோம். இந்த சட்னியை இட்லி, எல்லா வகையான தோசை, ராகி அடை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பூண்டு சட்னிக்கு தேவையான பொருள் பூண்டு, காஞ்ச மிளகாய், தேங்காய். இந்த சட்னி ஃபுல்லாக நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன், அதனால் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு கட்டி பூண்டு, அதுக்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் நல்ல காரமாகவும் நீளமாகவும் இருக்கிறது. தேங்காய் காமிக்கிறதுக்காக அரை மூடி வச்சுருக்கேன். அதை துருவி 1 கப் எடுத்துக்க போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதும் மிளகாயை போட்டு வறுத்துக்கங்க. ஏன் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டில் காரத்தன்மை இருக்குது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த காரத்தன்மையை அது பேலன்ஸ் பண்ணிடும். மிளகாயை சிகப்பு நிறமாக இருக்கும்போதே எடுத்துக்கங்க. புதுசாக வறுக்கிறவங்கலாம் அடுப்பை வேணுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாய் எடுத்ததும் பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சமாக வதங்கினதும் தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பாதி வதங்கிடுச்சு. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் இருக்கணும். தேங்காய் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வதங்கியும் இருக்கும், அதே நேரத்தில் அதில் இருக்க ஈரத்தன்மையும் போகாது. வறுத்து வச்சுருக்கிற பொருள்லாம் ஆறினோன்னே முதல்ல மிளகாயை போட்டு அரைச்சிக்கங்க. மிளகாய் அரைச்சதும் வதக்கி வச்சுருக்க தேங்காயையும் பூண்டையும் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி அரைச்சாச்சுங்க. சட்னி அரைச்சதும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உப்பு போய் சட்னி எல்லா இடத்துலையுமே சரியாக மிக்ஸ் ஆகும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து செய்ய போகிற காரசாரமான பூண்டு சட்னிக்கு 2 கட்டி பூண்டும் 6 வரமிளகாயும் நல்லெண்ணெயும் எடுத்துருக்கிறேன். இந்த சட்னிக்கு பொருளெல்லாம் சொல்லும்போது புளியை சொல்ல மறந்துட்டேன். இப்போ புளி கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெயை ஊற்றிக்கங்க. கம்மியாகவே ஊற்றிக்கங்க. தாளிக்கிறப்ப நிறையா ஊற்றிக்கலாம். இப்போ இது வதக்கிறதுக்கு மட்டும்தான். எண்ணெய் சூடானதும் மிளகாயை போட்டு வறுத்துக்கங்க. மிளகாயை வறுக்கும்போது கருப்பு கலராக மாறாமல் சிகப்பு நிறமாக இருக்கும்போதே இருக்கிற மாதிரியே பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்ல சிகப்பு கலராக வரும். மிளகாய் எடுத்தோன்னே அதே பாத்திரத்தில் பூண்டையும் போட்டு வறுத்துக்கங்க. பூண்டை வதக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பூண்டு வாசனை வரும். அப்போ புளியையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இந்த மாதிரி வதங்கியிருக்கிற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வறுத்த பொருளெல்லாம் சூடு ஆறினோடனே அரைச்சிக்கங்க. சட்னிக்கு அரைக்க வேண்டிய பொருள்லாம் ஆறினதும் முதல்ல மிளகாயை போட்டு அரைச்சிக்கங்க. கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகா அரைஞ்சதும் பூண்டையும் புளியையும் சேர்த்து அரைச்சிக்கங்க. பூண்டும் புளியும் சேர்த்து ஒரு அரை அரைச்சதுக்கு அப்புறமேட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்ல தாராளமாக நிறைய ஊற்றிக்கங்க.
எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மற்ற சட்னியை விட அதிக அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு கார சட்னி சீக்கிரமாக வீணாக போகாது. 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா தண்ணியை வந்து அரைக்கும் போது கொஞ்சம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மற்றபடி எல்லாத்தையும் நல்லெண்ணெயிலே வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வீணாக போகாது. ரெண்டு வகையான பூண்டு சட்னி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களை தானாக தேடி வரும். நன்றி.